உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல மோகன், ப்ளீஸ் அவளை இங்க இருந்து போக சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா என்னமா பேசிக்கிட்டு இருக்கா இவ? ஒரு நிமிஷம் இரு மோகன். இங்க பாரு துளசி, நீ தாமினிய தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேம்மா. அவ என்னோட அண்ணியோட பொண்ணுதான். இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அவளுக்கு முழு உரிமை இருக்கு. மா ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த தாமினியோட உண்மையான முகம் இது கிடையாதுமா. நான் சொல்றத கேளுமா. அம்மா, தாமினி உங்க அக்கா பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. மோகன், ஒண்ணு இந்த வீட்ல தாமினி இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். துளசி, நீ அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்லமா, நான் இதுல ஆர்கியூ பண்ண விரும்பல. கடைசி முறையா சொல்றேன், தாமினி எங்கேயும் போக மாட்டான். மோகன், நாள் முழுக்க இவ இப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. தாமினி இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு துளசி அண்ணி நினைச்சாங்க. ஆனா மோகன் அண்ணா ஒத்துக்கல. தாமினி நம்ம வீட்லயே இருந்ததுனால துளசி அண்ணிக்கும் மோகன் அண்ணாக்கும் பிரச்சனை அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதான் துளசி அண்ணி ஒரு நாள் வீட்டை விட்டே போயிட்டாங்க. துளசி, இன்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன்னு வை. அப்போ நம்ம உறவு அறுந்து போயிடுமா? நீ சொன்னது தப்பு மோகன். நம்ம உறவு எப்பவோ அறுந்து போச்சு. கண்ணு இருந்தும் நீ குருடனாதான் இருப்பானே முடிவு பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நியூஸ் வந்துச்சு, அவங்கள யாரோ எரிச்சு உயிரோடு கொன்னுட்டாங்கன்னு. ஓ கமான் கீர்த்தி, இன்னைக்கும் கேள்விப்பட்ட விஷயத்தை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஃபார் த லாஸ்ட் டைம் நான் சொல்றத கேளு. துளசி அண்ணியை யாரும் எரிச்சு கொல்லல, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ராகுல், நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. எந்த தாய் தன்னோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சூசைட் பண்ணிப்பாங்க சொல்லு? அன்னைக்கு குஷியோட லக் நல்லா இருந்ததுனால தப்பிச்சா, இல்லன்னா அவளும். நீ என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா தான் இரு. குஷி நல்லா தான் இருக்கா, அவ எப்பவுமே நல்லா தான் இருப்பா. இங்க பாரு ராகுல், நீ நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஆனா எனக்கு எல்லாமே நல்ல தெளிவா தெரியுது. எப்ப துளசி அணி தாமினி இந்த வீட்ல இருக்கிறத பத்தி கேள்வி கேட்டாங்களோ, நேத்து அதே போல குஷியும் தாமினி இருக்கிறத பத்தி கேள்வி கேட்டா. அப்புறம் குஷி நெருப்புல இருந்து தப்பிச்சிருக்கா. என்னோட பயம் எல்லாமே, நாளைக்கு ஒருவேளை குஷிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து விபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்போமா? ஆமா ராகுல், இவ சொல்றதுல கூட பாயிண்ட் இருக்கு. இங்க பாரு ராகுல், மோகன் அண்ணா உன் மேல சந்தேகப்பட்டது தப்புதான். நான் ஒத்துக்கிறேன் ராகுல். குஷி மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு, அண்ணா மேல உனக்கு வெறுப்பு இல்லைன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் ராகுல். இங்க பாரு, நேத்து நடந்த சம்பவம் 100% அந்த தாமினியோட வேலைதான். தாமினி தான் அந்த மாதிரி பண்ணிருப்பா. அப்படின்னா தாமினிய கமல சந்தேகப்படுறது இந்த வீட்ல நான் மட்டும் கிடையாதா? ராதா, எனக்கு நடந்தது ஏதோ நடந்து போச்சு. ஆனா நீ எதையாவது பண்ணி என் பொண்ணு அந்த தாமினி கிட்ட இருந்து காப்பாத்திடு. அந்த தாமினியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு ராதா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.